This reel is sponsored by Cool and Cool Sportswear, Dixie Silks Salamati, Neato, Magician, PMT College opposite, USB, Furniture Electronic, Karen School opposite, Lena Sportswear Chakanam, A3 Deva Hotel, Watalavan Road, Nayanamati. SP Furniture Electronic, Karen School opposite. 12 அணிகள் பங்கு பெற்றன. அதில் 12 ஓனர்களை அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கப்படுகிறது. கூலிங் கூல் லட்சாதிபதி அவர்கள், பிரிக் சிசி ரமேஷ், சொக்கலிங்கம் ராஜேஷ், வெற்றி ஸ்போர்ட்ஸ் தங்கப்பாண்டை, ஆர்பிகே டயர்ஸ் பிரதாப், லட்சுமி இண்டஸ்ட்ரியல் சதீஷ், கிங்ஸ் அகாடமி ஷாம், ஜிகே ஃபவுண்டேஷன் சரவணன், குயின் டிராவல்ஸ் கார்த்தி, தாமரை கேட்டரிங் தாமரை செல்வம், லீனா ஸ்போர்ட்ஸ் பிரபாகரன், அலெக்ஸ் பிரஸ் அலெக்ஸ், இவர்கள் அனைவரையும் யூபிஎல் கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபைனல் போட்டியை பார்க்க வந்த அனைத்து யூபிஎல் வீரர்கள், ஓனர்கள் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் யூபிஎல் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் யூபிஎல் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள். இப்போ நாக் அவுட் மேட்சஸ்ல சொக்கலிங்கம் வெர்சஸ் ஜிகே ஃபவுண்டேஷன், அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு சரண். சிறப்பா ஆனாரு. நாகை தண்டிருக்காரா இல்ல? ஓகே. அடுத்த மேட்ச்ல ஃப்ரீ விசஸ் குயின்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ருஜித். ஃப்ரீக் விசஸ் குயின் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ருஜித். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து சதீஷ். சொக்கலிங்கம் பிளஸ் விசஸ் ஃப்ரீக்ல மேன் ஆஃப் த மேட்ச் நிதின். கூலிங் ஓனர் வந்து நம்ம இதுவரை விளையாண்ட எல்லா மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் எல்லாமே கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் ஓனர். அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இவ்வளோ மேட்ச்ல நம்மளுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் அள்ளி கொடுத்துருக்காப்புல சரண். வாழ்த்துக்கள். மேட்ச் வந்து பிரவீன் நாக் அவுட் மேட்சஸ்ல வாங்கியிருக்காரு பிரவீன், வாழ்த்துக்கள். அப்படி கூலிங் கூல் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து நல்ல பெருமாள். வாங்க. நல்ல பெருமாள் பிளேயர் ஆஃப் த மேட்ச். கூலிங் கூல் விசஸ் ஃப்ரீக் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பூபாலன் இருக்கிறா.
ராஜேஷ் ப்ரோ ரெண்டே பேர் சார் வாங்க சாப்பிட சார் வாங்க நீங்கள் வாங்க சும்மா வாங்க 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 சும்மா இல்லைங்க ராஜேஷ் ப்ரோ வாங்க. இந்த ஃபைனல் மேட்ச் சிறப்பாக ஆனதில் வந்து கூலின் கூல் வின் பண்ணியிருக்காங்க. அதில் சிறப்பாக ஆடின பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து புவனேஸ்வர். நல்லா ஃபைட் பண்ணாரு. ஒன் மேன் ஷோ. கேப்டன்ஸ் நல்லா ஆடினாரு, நல்லா bowling போட்டாரு. ஓவராலாக சூப்பராக ஆடினாங்க. அதனால தான் செகண்ட் பொசிஷன் வரையும் வந்திருக்காங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் புவனேஸ்வர். சார் நீங்களும் வாங்க சார், நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க சார், வாங்க. தேங்க்யூ. வெல் பிளேட், வெல் பிளேட். மேன் ஆஃப் த மேட்ச் நீங்க நினைங்க, நீங்க சார் நீங்க நினைங்க. ஒன் மேன் ஷோ கேப்டன் நாக் மிஸ்டர் செங்குட்டுவர். சூப்பரா ஆடி கடைசி வரையும் ஒரு நல்ல டீமை ஃபைனல்ஸ் வரை எடுத்துட்டு போயிருக்காரு. சொல்ல முடியல. வாழ்த்துக்கள் செங்குட்டுவன். வெல்டன் மிஸ்டர் செங்குட்டுவன். இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஓவரால் இந்த யூபிஎல்ல இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு போராடி நடந்த இந்த யூபிஎல்ல அவரும் போராடி நல்லபடியா விளையாண்ட நம்ம ருஜித் பேட்ஸ்மேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் வெல்டன் ருஜித். வாழ்த்துக்கள் யூபிஎல் கமிட்டி சார்பாகவும் முஸ்லாமிட்டி பிளேயர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். பெஸ்ட் பவுலர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சிறப்பாக பவுலிங் போட்டு அவங்க டீமை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனாரு நல்ல பெருமாள். வாழ்த்துக்கள் நல்ல பெருமாள். சூப்பர். 20 விக்கெட் எடுத்திருக்காரு 8 மேட்ச்ல. கங்க்ராச்சுலேஷன். ருஜிக்கு 322 ரன் அடிச்சிருக்காப்புல 8 மேட்சுக்கு. பெஸ்ட் விக்கெட் கீப்பர் கோஸ் டு கௌதம் கோபிநாத். வெல்டன். ஃபைனல்ஸ் டீம்ல சிறப்பாக கொண்டு போனாரு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த யூபிஎல்ல முக்காவாசி பங்கு இவரை தான் சேரும். இந்த நடந்ததுக்கு காரணமே வருவேன், இல்லைன்னா நடந்தாம கூட போயிருப்போம். என்னை தொல்லை பண்ணி இம்சை பண்ணி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கௌதம் தான். ஞாபகம் வச்சுங்க எல்லாருமே. எல்லாத்துக்குமே போட்டோ எடிட்டிங் எல்லா வேலையும் பார்த்தது வந்து கௌதம். அதனால வந்து அவருக்கு எல்லாரும் சிறப்பா வாழ்த்துக்கள் சொல்லிருங்க மனசார. அடிக்கிறவங்க அப்புறமா பார்த்துக்குங்க. சூப்பர் வெல்டன் கௌதம், சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் நம்மளுக்கு. தேங்க்யூ. அதுக்கடுத்து இந்த ஓவராலா எல்லாமே பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெஸ்டா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ருஜித். ஃபுல் அண்ட் ஃபுல்லா தனி ஒன் மேன் ஷோ ஆடி யூபிஎல்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் காமிச்சிருக்காரு ருஜித். தேங்க்யூ ருஜித். வெல்டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் வாங்க, பிரைனாட் சார் வாங்க. எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் இல்லாமல் நம்ம இதை ஒரு நடந்திருக்காது. நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண ஏஎஸ்பி பர்னிச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்கல்ஸ் அதான் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க. அவங்களுக்கு இந்த கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு மொமெண்டம். பாப்பா தேங்க்யூ. இந்த கப்பு எல்லாமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணவர் தான். உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல்ஸ் ஏதோ சார்பாக பர்னிச்சர் ஏதாவது வேணும்னா தம்பி கனெக்ட் பண்ணுங்க, சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு. யூபிஎல் பிளேயர்னு சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல. அதுக்கு அடுத்தபடியா நமக்கு பால் ஸ்பான்சர் பண்ணது வந்து ஆனந்த் ஈவில் ரைடர்ஸ். அவங்க இப்போதைக்கு வர முடியல. அது போல கார்த்தி இங்க இருக்காப்புல. இங்க கார்த்தி. தேங்க்யூ. நம்மளுக்கு பால் ஸ்பான்சர் பண்ண ஆனந்த் ஈவில் ரைடர்ஸ்க்கு நன்றி.
அதுக்கடுத்து இதுவரைக்கும் நம்மளுக்கு எல்லா மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் போன்ற எல்லா சிறப்பு பரிசு வழங்கிய கூலின் கோல் லட்சாதிபதி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ராஜேஷ் சார் முதல்வர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கூலின் கோல் லட்சாதிபதி ஓனர். நன்றி. கலை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டீவன் கலை வந்திருக்காப்லையா? கலை வந்திருக்காரா? ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க, கூப்பிடுங்க, இருந்தாலும் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நம்ம இந்த பரிசு யூபிஎல் போட்டியில நம்மளுக்கு 4ஆம் பரிசு வழங்கியவர்களுக்கு ஒரு நினைவு மொமெண்டம் வழங்கப்படுகிறது. நன்றி சார். நம்ம யூபிஎல் சார்பாக உசாமட்டி மக்களுக்கு 4ஆம் பரிசு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. தினேஷ் அவர்களுக்கு நினைவு சீல் வழங்கப்படுகிறது. நன்றி. நன்றி. ப்ரோ 3ஆம் பரிசு வழங்குவதற்கு ஒரு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. நமது யூபிஎல் போட்டிக்கு 3ஆம் பரிசு வழங்குவதற்கு ஒரு நினைவு தினம் வழங்கப்படுகிறது. முதல் பரிசு வழங்குவதற்கு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுவரை நடந்த எல்லா யூபிஎலுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கிறது விஜய் சார் தான். அவர் எப்பயும் போல நம்மளுக்கு இந்த தடவையும் கொடுத்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லா மேட்சஸ் ஆடி இருப்போம். எல்லாருமே நம்ம மேட்சை வந்து ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம மைண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாருமே லைவா டிவியில், அதாவது நம்ம செல்போனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் யாருக்கு காரணம்னு நம்ம அருண் தான். அதனால் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வழங்குகிறது. நம்ம கிரிக்கெட் சேனலுக்கு ஒரு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. பாலு நம்ம கிரிக்கெட் சேனல் அண்ட் யூடியூப் சேனலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து எல்லா வருஷமே நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ற ஓனர்ஸ் ஸ்பான்சர் பண்ணி நம்ம உஸ்லாமிட்டி பிளேயர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த யூபிஎல் சீசன் 4க்கு நம்மளுக்காக உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண ஓனர்ஸ்க்கு ஒரு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. ஃப்ரீ கார்மெண்ட்ஸ் வழங்கும். அடுத்தபடியா அலெக்ஸ் பிரஸ் யாராவது வந்துறீங்களா? அலெக்ஸ் பிரஸ் டீ மக்கள் யாராச்சும்? குயின் டிராவல்ஸ், நீங்களா? குயின் டிராவல்ஸ் வழங்கப்படுகிறது. கிங்ஸ் அகாடமி சார் வாங்க. கூலின் கோல் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. நீங்க எடுத்துக்கிறது நீங்க 2 பேர் கொடுங்க. வாழ்த்துக்கள் கூலின் கோல் அணியினர்.
தாமரை கேட்டரிங் தாமரை அணியினர் சிவராஜ் அண்ணே, ஆனந்த் அண்ணே, அதுவுமே காணுமே. பூபாலன் கூட வாங்கிக்கிங்க. வாழ்த்துக்கள் தாமரை அணியினர். வீணா ஸ்போர்ட்ஸ் மக்களே வாங்க. ரோஹித் ரோஹித் இங்க வாப்பா, நான் அங்க ஓவர் பண்ணிருக்கேன். சும்மா கிட்ட வாப்பா. வீணா ஸ்போர்ட்ஸ் சொக்கலிங்கம் பிளாக்ஸ் ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரி ஸ்டீபன். நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்காண்டி நமக்கு ஆப்ல எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணது ஸ்டீபன் தான். எப்பயுமே ஹெல்ப்ஃபுல் மைண்ட். எல்லா டோர்னமெண்ட் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா டோர்னமெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணுவார் ஸ்டீபன். வாழ்த்துக்கள், மனமார வாழ்த்துக்கள். ஜிகே ஃபவுண்டேஷன் கார்த்தி பாப்பா அப்படியாப்பா வேற இருக்குது. ஜிகே ஃபவுண்டேஷன் பாப்பா ப்ரூவ் ஜிகே ஃபவுண்டேஷன் சார்பாக பிரபு அவர்களிடம் வழங்கப்படுகிறது. ஆர்பிகே டயர்ஸ் அங்க லிங்கேஷ். கிரிக்கெட்டை பத்தி யோசிக்கிற லிங்கேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெற்றி ஸ்போர்ட்ஸ் நீங்க யாரா இருக்கீங்களா? பிளேயர்ஸ் அஜித் பாப்பா ஓனர் எங்கெங்க வெற்றி ஸ்போர்ட்ஸ் கூட்டு போறாங்க. அதுக்கு என்ன இங்க வெற்றி ஸ்போர்ட்ஸ் போறாங்க. ருஜிதீராம் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிவர் அவருக்குலாம் அவருதே உங்கள்கிட்ட கொடுப்பாரு, நாங்கள் கொடுக்க மாட்டோம். ரைட். அடுத்தபடியாக பங்கு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம குயின் டீம் ஓனருடைய கார்த்திக் தான். எல்லா தடவையுமே இந்த யூபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரையும் கூடயே நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு எந்த ப்ரைஸாக இருந்தாலும் எந்த விஷயத்துலையும் சரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தார். அவருக்கு மனமார்ந்த யூபிஎல் கமிட்டி சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சார்பாகவும் வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாப்புல. அதனால் வாழ்த்துக்கள். எல்லாருமே இருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல். அதாவது யூபிஎல்னு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமே அதுதான். இல்லைன்னா நம்ம இவ்வளோ பேர் இங்கே விளாண்டுருக்க மாட்டோம், இத்தனை சண்டை பிடிச்சிருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் இவ்வளோ பேர் வளர்ந்ததுக்கு முதல் காரணமே கார்த்தி தான். அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காது, வேற விஷயம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் தான் வச்சார். அதனால ஃபர்ஸ்ட் யூபிஎல்லே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவருடைய டீம் கூட கிடையாது, ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ பிரதர். ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு பொன்னாடியை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கார்த்தி கிரண் வாப்பா கூட கிரண் பக்கத்துல கிரணே நீ கூட இல்லைங்க, பக்கத்துல இல்லைங்க, நீ பக்கத்துல இல்லைங்க. கிரண் அதே மாதிரி தான்ப்பா. கிரண் நல்ல வேலை ஞாபகம். எல்லாத்தையும் மாத்துக்கிற போறது, எல்லாரும் மாத்துக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. எதாவது செஞ்சு ரெடி பண்ணிடுவாரு. அதுக்கெல்லாம் கூட கார்த்தி இருக்கனாலதான் நினைக்கிறேன். தேர்ட் பிரைஸ் மிஸ்டர் மனோ அவர்களுக்கு பொன்னாடை போட்டி அறிவிக்கப்படுகிறது. நன்றி. நம்மளுக்காக கேட்ட உடனே தேர்ட் பிரைஸ் கேட்டோடனே நம்மகிட்ட பிரைஸ் எதுவுமே சொல்லாம கொடுத்துட்டாரு. அவருக்கு நம்ம யூபிஎல் கமிட்டி சார்பாக, நம்ம முஸ்லி கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோர்த் பிரைஸ் மாயதிரேஷ் அவங்க ஒரு நிமிஷம் வாங்க, எல்லாரும் வாங்க தனித்தனியாக சார். நான்காம் பிரைஸ் வழங்குவதற்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி.
நன்றி நன்றி நன்றி. கேட்ட உடனே பிரைஸ் கொடுத்ததுக்கு நன்றி. எலக்ட்ரிக்கல்ஸ் தம்பி அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவிக்கப்படுகிறது. சூப்பரிங் பிளக்ஸ் ஓனர் வந்து பொறுத்துவாரு. வாங்க, ராஜேஷ் அவர்கள் கௌரவிப்பார். நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணவருக்கு கௌரவிக்கிறார் ராஜேஷ் அவர்கள். ரெண்டு வருஷமா என்ன வலை வீசி போட்டு நீ கூப்பிட்டு யூபிஎல் வச்சிருந்தாரு. இந்த வருஷம் அவர் விட்டுட்டு விளையாடாம விட்டுட்டு அதனால எனக்கு கூப்பிடாம ராஜேஷ். நன்றி. எனக்கு இத்தனை வருஷம் அவர் விடாம எடுத்ததுக்கு. அதுக்கு கூலிங் கோல் லட்சாதிபதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மாப்பிள்ள வந்து எல்லாம் எப்பயுமே ஸ்பான்சர் பண்ணேன், எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன சொன்னாலும் அந்த பக்கம் திட்டுவாரு, இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு விட்டுருவோம், போய் தலைவரான்னு செஞ்சு விட்டுருவாப்புல. நன்றி. அருண் விடாம அந்த வெயில் மழை எது பார்த்தாலும் எத்தனை பேர் திட்டு வாங்கி எல்லா விஷயத்திலையும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணாப்புல. சாப்பாடு கூட வாங்க மறந்துடுவோம். அம்பையர் 2 பேர் இருப்பாங்க, 4 பேர் நினைச்சிட்டு நாங்கள் வந்துடுவோம். அருணப்படுத்துறோம் பின்னாடி நின்றுட்டானே வாங்காம மாட்டேங்கிறேன்னு சொல்லிடுவான். அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பரவாயில்ல வண்டி எடுத்து கூட வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுவாப்புல. நன்றி தம்பி, உங்களுக்கு என்ன சொன்ன பாராட்டினாலும் தகாது. ரொம்ப நன்றி. ஒரு பிரதீப் 200 கொடுத்து விட்டாரு. இதுக்கப்புறம் தம்பி நிதினு போத்தாரு, இதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து எனக்கு கேமரா எடுக்க சப்போர்ட் பண்ணீங்க. அது எனக்கு வந்து அந்த வழியை தாண்டியும் நான் கூப்பிட்டு வந்து நின்றீங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு பெரிய விஷயம். அந்த மாரி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்பு தம்பிகள் வேற யாரும் சொல்லாம இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவங்க இல்லாட்டி நான் இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல நாங்களே தான் பண்ணி இல்லை, நாங்கள் நடத்த போய் தானே வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இதுவரை சப்போர்ட் பண்ணீங்க. எல்லா விஷயத்தையும் எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் கிரிக்கெட் வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றாயிட்டோம், விளையாண்டுறோம், பிரச்சனை நடக்குது. ஆனால் விளையாடும் போது திரும்ப ஒன்றாயிடுறோம். திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சகஜமாக ஆயிருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. கிரிக்கெட் விளையாடுறதே நம்ம ஒரு சந்தோஷமா வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு விளையாடுறதுக்கு இந்த இடம். இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் எல்லாருமே மனசில் வச்சுருங்க. விளையாடுறது வந்து ஒன்லி ஃபார் ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். அதனால விளையாடுற இடத்துல விளையாட்டு வேலையை மட்டும் பாருங்க, அப்பதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு யாரும் பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் விளையாடும் போது ஒரு கிரிக்கெட்டை மதிச்சு விளையாண்டோம்னா நம்மளை ஒரு இடத்துக்கு கிரிக்கெட் கூப்பிட்டு போவோம். அதாவது நம்ம இந்தியா விளையாடுறோமோ இல்லையோ, மன செலவுலையும் உடல் ரீதியாகவும் ஃபிட்டாக இருப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிற ஒரே இடம் அந்த கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டில் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொட்டாதீங்க. கேப்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, பிளேயராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்துருங்க. கிரவுண்டுக்கு வரும்போது கிரிக்கெட்டை மட்டும் யோசித்து வாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம யூபிஎலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இந்த ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம உஸ்லாமிட்டி மக்கள் எல்லாரும் நல்லா விளையாடுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதனால் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எல்லா விஷயத்தையுமே டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவோம். நமக்கு ப்ரைஸ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. இப்போ பரிசளிப்பு விழா 4th ப்ரைஸ் கோஸ் டு சொக்கலிங்கம் பிளக்ஸ். சொக்கலிங்கம் பிளக்ஸ் அணியினர் 4ஆம் பரிசை தட்டி சென்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்க தான் யூபிஎல்ல ஃபர்ஸ்ட் டீமா என்ட்ரி ஆகும்போது ஒரு பயங்கரமான ஃபைட்டிங் டீமா இருந்துச்சு. அந்த தடவை ஃபர்ஸ்ட் வருஷம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீம்னு தெரிஞ்சது சொக்கலிங்கம் பிளக்ஸ். இந்த தடவை மீண்டும் அந்த இடத்த பிடிச்சி 4th பொசிஷன் வந்திருக்காங்க. நன்றி. வாங்க மனோ, வாப்பா தம்பி, உள்ளவா. நம்மளுக்கு 4ஆம் பரிசு வழங்கிய விபி சேகர் MBA மீரட் பாஸ்போர்ட் மற்றும் பி சுரேஷ் மீரட் பாஸ்போர்ட், மாயா தினேஷ் MBA DMK அவர்களுக்கு யூபிஎல் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க தம்பி, நீ உள்ள வாப்பா. அழகு இந்த கேப்ல இந்த கேப்ல மீண்டும் ஒரு முறை விபி சேகர் MBA மீரட் பாஸ்போர்ட், பி சுரேஷ் மீரட் பாஸ்போர்ட், மாயா தினேஷ் MBA DMK நமது 4ஆம் பரிசு யூபிஎலுக்கு வழங்கியதற்கு நன்றி. யூபிஎல் கமிட்டியின் சார்பாக உசிலம்பட்டி கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாம் பரிசு சிறப்பாக ஆடி வந்த
ஃப்ரீ கார்மெண்ட்ஸ் எல்லா தடவையும் கப்பா அவங்களே இருந்தாங்க, இந்த தடவை விரட்டி விட்டோம், 3வது பிரைஸ் அடித்தோம். எனக்கு அப்போ ஏன்னா ரமேஷ் சொல்லிட்டாப்ல எங்களுக்கு இடம் இல்லை மறந்து எனக்கு ஏதாவது வேறு பிரைஸ் கொடுத்துட்டாப்ல, அதனால ஒரு சின்ன கப்பா கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் 3rd பிரைஸை கொடுத்து விட்டோம். இதற்கு பரிசளிப்பவர் மனோ கணேசன், BME ஹெல்த் மேனேஜ்மெண்ட், MD, PJP மதுரை மேற்கு மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இந்த UPL கமிட்டி சார்பாகவும் உசிலை கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம கமிட்டி தான் நம்ம தான் கொடுக்கணும். 2ஆம் பரிசு UPL கமிட்டி. வாங்க வாங்க கிரண் வாங்க, நீங்க தான் கமிட்டி, நாங்களாம் அப்புறம் தான் சும்மா இருக்கோம். 2nd பிரைஸ் கோஸ் டு ஃப்ரீக். இன்னும் தோணுது வாங்க வரீங்களான்னு பார்த்தேன். கிங்ஸ் கேப்டன் புவனேஸ்வர் பிரேனட் சார் வாங்க. சிறப்பாக ஆடி தனியா ஒரு கூல் கேப்டனா இருந்தாரு கொஞ்ச நாளா, என்னன்னு தெரியல. ஆனா அது வந்து செங்குட்டுடன் கிட்டதான் தெரியும் கூல் கேப்டன். லாஸ்ட் மேட்ச்ல பயங்கர பிரச்சனை ஆயிட்டாருன்னு விஜய் சொல்றாரு. வாழ்த்துக்கள். 2nd பிரைஸ் கிடைக்கலப்பா, கஷ்டப்பட்டு அங்கிட்டு பெரட்டி UPL கமிட்டியா கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு கையை தட்டி விட்டுருங்க. நன்றி நன்றி. ஜெயிச்சு டீம் தான் கட்டுறீங்க, 1st பிரைஸ் கிடைக்க போகுது, பரவாயில்ல. முதல் பரிசு கூலின் கோல் கே சகுந்தலா கட்டபொம்மன், சுலமணி நகர்மன்ற தலைவர், K விஜய், அதிமுக. நம்மளுடைய UPL உடைய ஹீரோ அவர் தான், எல்லாத்துக்குமே அவர் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறவரு. எல்லா UPL 4 சீசன் நடந்திருக்கு, 4 தடவையுமே அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அவர் சார்பாக நமது கிரண், ஒத்துழைப்பு கொடுத்த கிரண் மற்றும் கார்த்தி அவர்கள் இந்த பரிசை கோப்பையை வழங்குவார்கள். அருமை தம்பி கேப்டனுக்கு இதெல்லாம் கேப்டன் அவரே சொன்னாங்க என்கிட்ட. அவரால் செங்கோட்டை ஞாபகம் வச்சுக்கப்பா, நான் செங்கோட்டையெல்லாம் கேப்டன் பாய் தெரியாதுன்றாரு. இன்னைக்கு பொன்னாட ஓட்டுவாரு, என்னன்னு தெரியல மாப்பிள்ள. செங்கோட்டை அப்படி வஞ்சிட்டு பொன்னாட ஓட்டுறாப்புலப்பா, பார்த்துக்கோங்க ஓனரு. என்கிட்ட வஞ்சாப்பா நான் சொல்றேன் அப்புறமா. நான் சிறப்பாக விளையாடி முதல் கோப்பையை தட்டி சென்ற கூலின் கோல் அணியினருக்கு வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். உங்க எல்லா பிரைஸும் ஷேர் பண்ணிடுறேன் ஜிபேல, சில அமௌண்ட் மட்டும் கையில் கொடுத்துருவோம். அந்த அமௌண்ட் சும்மா கையில் வாங்கி அப்புறம் எடுங்கப்பா. ஓகே வெயிட் அப்படியே கீழே வச்சுட்டு சிங்குடா அப்படியே இல்லைங்க அந்த செக் பண்ணி கையில் வாங்குற மாதிரி வாங்க. கீழே வைங்க நிமிஷம், கப்ப கீழே வைங்க, கீழே வைப்பா, கீழே வச்சிருப்பா, தரையில வைப்பா, சும்மா ஒண்ணும் செய்யாதா. அந்த செக்கை வாங்க, அப்ப நீட்டமா வாங்கி அங்க போட்டோ பாருங்க. சூப்பர் பரிசுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஃப்ரீ கணினர் வாங்கப்பா, பிரைஸ் அமௌண்ட் வாங்கிங்க. அமௌண்ட் மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நம்ம சேனல்ல ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணி அதுக்கு ஸ்பான்சர்லாம் கொடுத்தாங்க. அன்பு அன்னைங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து மைக்கோட பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நட்பு போட்டோகிராஃபி அருஞ்சி கிரேசன் அவங்க 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய் மதிப்புள்ளது நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாதி பாதி காசை போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுலயும் அருணனை வந்து
எதுவுமே யோசிக்கல, சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கூப்பிட்டு அப்புறம் பார்த்துக்கிறோம்னு அவரே ஆர்டர் பண்ணி கையில் கொடுத்துட்டாப்புல. இதுக்கப்புறம் அப்புறம் சேனலில் வந்து 4-5 ஸ்பான்சர் வந்திருந்தாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அவங்களாம் வந்து போட்டுக்கடா உனக்கு எவ்வளோ நாள் வாங்கிக்கோ, அந்த சப்போர்ட் இருந்தனால தான் 1-2 பொருள்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து உங்கள் சப்போர்ட்டோட அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டு தம்பி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க, நான் நல்லபடியாக செய்கிறேன். முக்கியமாக பரத்தண்ணை இந்த டோர்னமெண்ட்டுக்கு படாத பாடுபட்டாப்புல, அது அவருக்கு தெரியுதா இல்லையோ எனக்கு தெரிஞ்சு நல்லா. அடுத்தடுத்த டோர்னமெண்ட் இதே மாதிரி நடக்கிறதுக்கு யூபிஎல் நடக்கணும்டா உங்கள் சப்போர்ட்டு சண்டை சத்தம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். மேட்சோட ஆட்ட நாயகனே கடைசியில் சிவானந்த் தான். அவர்கிட்ட கேட்போம், அவர் ஓனர் வந்து அவருக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருக்காப்புல. இப்போ சிவானந்த்கிட்ட கேட்போம், அது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சிவானந்த், அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? இல்லை, உண்மையிலே எனக்கு ரொம்ப ப்ரெஷரான கேமு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான், சொல்கிற மாதிரி இந்த 8 நிமிஷம் தானே கடைசி நம்ம வாழ்க்கையை பற்றி பேச போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட் தோணுச்சு. ஏன்னா என்னோட விக்கெட்டுக்காண்டி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி போனார். என்னால் அவர் விக்கெட்டு போச்சு. சரி, இருந்தாலும் நம்மளால முடியும் அப்புறம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவர் பவுல் நல்ல பால் தான் போட்டாரு. ஆனா ஏதோ பியூர் லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 2 பாலுமே என்னோட ஸ்லைடுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் நான் கிரெடிட் எல்லாருக்குமே என் டீமுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி அவங்க நல்லா கொண்டு போனதுனால தான் பின்னாடி வந்து என்னால் பேட்டை விடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. எதா இருந்தாலும் என் டீம் மேட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி. முக்கியமா நான் சும்மா சொல்ல, சம்மர் கிரிக்கெட் சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க. இல்லைன்னா சொல்ல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இருந்தாலுமே உசிலம்பட்டில் யார் யார் என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு விளையாடுறவங்களை தவிர்த்து வெளியே இருக்கிறவங்களுக்கு காட்டுற ஒரே சேனல் இந்த நம்ம கிரிக்கெட் சேனல் தான். நீங்க பாருங்க, நிறைய பேர் நாங்கள் உசிலம்பட்டில் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட டிஎன்பிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு. மேபி இந்த இருக்க பிளேயர்ஸை யார் யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணி அனுப்ப முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர்ஸ் யாராவது செஞ்சீங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள மெம்பர் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான சான்சஸ் உருவாக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி சிவானந்தா, நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். 2026ஓட வரலாறு நீங்கள் தான். யூபிஎல்ல சிறப்பான ஆட்டம். காரணம் நேற்று நான் ஆடின ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச். சூப்பர். செங்குட்டுவன் இந்த டோர்னமெண்ட்டில் கூலின் கூல் கேப்டனாக இருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க. இப்போ ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸ்லாம் யோசித்து போய் எடுத்தீங்களா இல்லை ஆனக்குள்ளே போய் என்ன யோசித்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். இல்லை, யோசித்துலாம் எடுக்கல. ஆனால் போய் நம்மளுக்கு என்ன ஓப்பனிங் பேட்டிங் யார் யார் தேவைப்படுறாங்க, ஒன் யார் தேவைப்படுறாங்க, விக்கெட் கீப்பர் யார் தேவைப்படுறாங்க, பவுலர் டெத் ஓவர், ஓப்பனிங் ஸ்பெல்லு, அதை கால்குலேட் பண்ணி ஒரு கேப்டனை கால்குலேட் பண்ணி தான் எல்லாமே எடுத்தது. ஓப்பனிங் நம்ம இப்போ மிடில் ஆர்டர் ஆடுறோம், கேப்டனோட வேலை என்ன, கேப்டன் என்ன பண்ணுவார், அது போக ஓப்பனிங் எங்கெங்கே, பவுலரு இது எங்கெங்கே தேவைப்படுது, ஃபினிஷிங் யார் தேவைப்படுவாங்க, அவங்கள யார் யார் இடையில வர்றாங்களோ அவங்கள அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்தோம். யார் யார் எடுக்கணும் முன்னாடியே ஃபிக்ஸிங் பண்ணலாம். ஆமாம், இந்த பிளேயர்னு யாருமே யோசிக்கல. இல்லை, பவுலர் இத்தனை பேர் மேக்ஸிமம் 4 பேர் வேணும், பேட்ஸ்மேன் 4 பேர் வேணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்தீங்க. நான் வந்து பியூர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன், பியூர் பவுலிங் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரவுண்டர் யாருமே ஆல்ரவுண்டர் எடுக்கவே இல்லை. பியூர் பேட்டிங் பியூர் பவுலராக தான் எடுத்திருக்கேன். யாருமே 2 பண்ணுற மாதிரி நான் எடுக்கவே இல்லை. என் வெற்றி காரணம் தான். ஓனர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு? ஓனரே என்னை ஃப்ரீயாக விட்டார். அதனால தான் உங்களுக்கு வெற்றி காரணம். ஃப்ரீயாக இருந்துச்சு. பிளேயருக்கு ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸேஷனாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. மேட்ச் ஏதாவது லூஸ் பண்ணாலும் தனியாக கூப்பிட்டு தான் பேசினார். இந்த வரைக்கும் எந்த எங்களுக்கு ப்ரெஷரும் கொடுக்கல அவர். ஓகே, நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிவானந்தனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடைசியில் என்னால் வார்த்தைகள் சொல்ல முடியல. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ஃபைனலுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் சிவானந்தன் தான். இந்த ஃபைனல் அடுத்த வருஷத்து வரைக்கும் பேசக்கூடிய நாக்கு ஆண்டவன் சிவானந்தன். இதை காட்டி முக்கியமான பிளேயர் கௌதம் ஒரு மேட்ச்ல அவராக நின்று மேட்சை கொண்டு வந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைனல் வர்றதுக்கு ஒரே பிளேயர் காரணம் யாருன்னா கௌதம் மட்டும்தான். டீம் மெட்டா இருந்தாலும் குரூப் டீம் மெட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபைனல் வர்ற வரைக்கும் ஒரே பிளேயர் முக்கியமான காரணம்னா கௌதம் மட்டும்தான். ராஜு ஓப்பனிங் பிளேயர், அவருக்கு வேலையே ஓப்பனிங் மட்டும்தான், பேட்டிங் மட்டும்தான். போகணும், அடிக்கணும். அதை கரெக்டாக பண்ணிட்டாரா ஃபைனல் மேட்ச்சில்? சில மேட்ச் விட்டாரு, சில மேட்ச் எடுத்து கொடுத்தாரு. ஓகே, நன்றி. இந்த 2026 யூபிஎல்ல ஃபைனலில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்கில் செகண்ட் ப்ரைஸ் வந்துருக்கீங்க. அதே பெரிய விஷயம். டீம் எடுக்க போனீங்க, அதை எப்படி யோசிச்சு எடுத்தீங்க? ஆக்சுவலாக நான் பெருசாக ரேட்டு போகணும்னு எதிர்பார்க்கல.
சிம்பிளாக பெஸ்ட்டு இந்த அமௌண்ட் கூட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான பிளேயராக எடுத்து அதுக்கேற்றப்ப டீம் செட் பண்ணேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அந்த ரேஞ்சாக எடுத்தேன். கிங்ஸ் அகாடமி முத ஃபைனல் வந்திருக்காங்களா? நீங்கள் உங்கள் ஓனர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருந்தார்? ஓனர் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் நான் அவர்கிட்ட பெருசாலாம், அதாவது மேட்ச் முடிஞ்சு நான் பெருசாக பேசவே மாட்டேன். அதாவது கான்ஃபிடண்ட்டாக எனக்கு வந்து அவர் நீ பண்ணு தம்பி, நீ பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அதனால ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. உங்க பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க, உங்க இதுல இப்ப எடுத்ததுல பெஸ்ட் பிளேயர் யாரு? பெஸ்ட் பிளேயர்னா எல்லாருமே பெஸ்ட் தான், யாரையும் வந்து குறிப்பிட்டு சொன்னா அது வந்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பிளேயர் உங்களுக்கு முக்கியமா இருந்திருப்பாருன்னா அது உனக்கே தெரியும். நீங்களே இண்டிவிஜுவலா அப்ப புவனேஷ் தான் கேப்டன், நாக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்ன சொல்றது, எல்லாரும் 11 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் அந்த டீம் மேல வர முடியும். ஒரு ஆள் கஷ்டப்பட்டா வர முடியாது. அதாவது பொதுவா 11 பேர் கஷ்டப்பட்டாதான் இந்த அளவு டீம் வர முடியும். ஒரு ஆள் மட்டும் விளாண்டா அது கிடையாது. அந்த 11 பேர் 10 பேர் சப்போர்ட்னாலதான் நானும் என்னோட உழைப்பு கொடுக்குறேன். இல்ல பார்த்த டீம்லயே நல்ல எஃபெக்டா கோஆர்டினேஷனா விளாண்ட டீம் கிங்ஸ் அகாடமி. கண்டிப்பா வாழ்த்துக்கள். நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ. கேப்டனா இருந்ததை காட்டி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்திருக்கு. கையில இவ்வளவு கப்பு வச்சிருக்கீங்க, என்னென்ன இதுல ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க? ஓவரால் நம்ம கேப்டனா பொறுப்பு எடுத்தா நம்ம தான் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடணும். அதை பண்ணேன். டீம் நல்லபடியாக கொண்டு போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல் போகல, 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். இது வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேனு, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் 2 அவார்டு வாங்கியிருக்கேன். இல்லை 3 அவார்டு மீது இருக்கு. இது நாக் அவுட்ஸ்ல வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு. மொத்தம் 3 அவார்டு. அடுத்தோட கண்டிப்பா உங்க ஓனர் நல்லா சப்போர்ட்டா இருந்தாரு உங்களுக்கு? எங்க ஓனர் வந்து என்னன்னா மோட்டிவேஷன் தான். போய் தெரிஞ்சது செய்யுங்க, பயப்படாம செய்யுங்க, ஜெயிக்கணும் தோக்குற 2வது விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல வந்து எனக்கு நான் ஓப்பனிங் இறங்குற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது, பின்னாடி போக வேண்டியதா இருந்தேன். அவரும் ஓப்பனிங் போய் தெரிஞ்சு செய்ப்பா, வரதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டாரு. அதனால தான் ஓப்பனிங் இறங்கினேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆகிருக்கேன். வாழ்த்துக்கள். நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக அடுத்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சிசி வந்து எத்தனை தடவை ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க? இப்ப 4 சீசன் நடந்திருக்கு. 3 தடவை பிரைஸ் அடிச்சிருக்கோம். அதுல 2 தடவை செகண்ட் பிரைஸ், 1 தடவை 3rd பிரைஸ். ஓகே, அடுத்த தடவை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அடிக்கிறது நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. யூபிஎல் பல பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்த விட்ட இளைஞர்கள்லாம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் கேட்கறது அடுத்த விட்ட இதே மாதிரி நடக்குமான்னு கேட்கறாங்க. உங்க கருத்து என்ன? இன்னொரு விஷயம் பேசிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் குயின் டிராவல்ஸ் ஓனர், ஒவ்வொரு வருஷமும் நான் பிரைஸ் வாங்குற இடத்துல இருந்தேன். இந்த தடவை அதை தாண்டி பிரைஸ் கொடுக்குற இடத்துல இருந்தேன். அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா இப்படி யூபிஎல் நடக்குமான்னுலாம் யோசிக்க வேணாம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் வாங்குறதுக்கு திறமை இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் கொடுக்குறவங்களுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் இருந்தாலும் டிஎம்டி காலேஜ் தலைமையில நடக்கும். அது பரத்துன்னு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க டீம் இருக்காங்களே, அந்த டீம் எப்பயுமே நடத்தும். அதை வந்து நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்க நடக்குமா நடக்காதெல்லாம் வேணாம், எப்பயுமே நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்கும். கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் நடக்கும். இளைஞர்கள் கண்டிப்பா வளர்த்து விடுவீங்க. கண்டிப்பா வளர்த்து விடுவோம். நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி. USB Furniture Electronic, Karen School opposite. Nama Cricket. Subscribe now.